ஹலோ கைஸ், நான் உங்க அனிமே மேன். மாதரா ரிட்டர்ன்ஸ் மாங்காவோட எபிசோட் 9 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ கதைக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோட்ல இஷிக்கி ஒரு மிகப்பெரிய மூவை மாதராக்கு அகைன்ஸ்டா பண்ணியிருப்பாரு. ஆமா, எர்த் கூடவே அப்படியே இஷிக்கி மர்ஜ் ஆகி இருப்பாரு. இப்படி ஆகும்பொழுது மொத்த வேர்ல்டும் அதிருது. இஷிக்கி எர்த்தோட எல்லா சாக்கராவையும் அப்சர்வ் பண்ணி ஒரு பெரிய எனர்ஜி பாம்பை கிரியேட் பண்றாரு. இதை பார்த்து மாதரா ஷாக் ஆகுறாரு. இவரோட ரினேகன் போர்ட்டலை யூஸ் பண்ணலாம்னு பார்க்குறாரு. பட் இவ்வளோ பவர்ஸை அது தாங்காது. இப்படியே விட்டா மொத்த ஏர்த்துமே கூட அழியலாம்னு மாதரா நினைக்கிறாரு. இப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்ச மாதராக்கு ஒரு ஐடியா வருது. ஆமா, இதுல இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு. இசனாகின்னு மாதரா சொல்றதோட லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட்லயும் மாதரா இந்த இசனாகி பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிதான் இந்த எபிசோடே ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளோ பெரிய கலவரத்துக்கு நடுவுலையும் மாதரா ஏன் இவ்வளோ யோசிக்கிறாருங்கிற மாதிரி எல்லாருக்கும் தோணலாம். ஏன்னா இந்த இசனாகிங்கிற ஜுட்சு அப்படி. இதை யூஸ் பண்ணி மொத்த ரியாலிட்டியவும் மாத்தி எழுதலாம். ஆனா இது சாதாரணமான விஷயம் இல்லை. எடுத்தோம் கவுத்தோம்னு ஒரு முடிவை எடுத்தா இதோட பின்விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும்னு மாதரா நினைக்கிறாரு. அப்போதான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இதுல மாதரா ரொம்ப சின்ன பையனா இருக்காரு. அவர் கூட அவரோட அப்பாவான தாஜிமே உச்சியாவும் இருக்காரு. தாஜிமா உச்சியா மாதராவோட ஃபியூச்சரை நினைச்சு கவலைப்படுறாரு. இது ஒரு வாரிங் ஸ்டேட் பீரியடுங்கிறதால உச்சியா கிளானை இவனால வழி நடத்த முடியுமா? இவனை விட பவர்ஃபுல்லான செஞ்சூஸை இவன் தைரியமா ஃபேஸ் பண்ணுவானா? உச்சியா கிளானை இவன் காப்பாத்துவானான்னு அவருக்குள்ளேயே 1008 கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் அவருக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மாதரா கிட்ட பேசுறாரு. மாதரா, நீ பவர்ஃபுல்லானவனான்னு கேட்குறாரு. அதுக்கு மாதரா, என்ன கேட்குறீங்க? எந்த உச்சியா கிளான்லயே நான் தான் பவர்ஃபுல். எனக்கு டஃப் கொடுக்க யாருமே இல்லை. நீங்க வேணா பாருங்க, மொத்த செஞ்சுசையும் நான் அழிக்கக்கூடிய ஆளா இருப்பேன். என்னோட பிரதர்ஸோட இழப்புக்கு நான் பதிலடி கொடுப்பேன்னு சொல்றாரு. இதை கேட்டு தாஜிமா சிரிக்கிறாரு. மாதரா கிட்ட சில கேள்விகளை கேட்கிறாரு. மாதரா, இப்போ உன்னை விட பவர்ஃபுல்லான ஒரு ஆப்பனன்ட் உன் கூட ஃபைட் பண்ணா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்கிறாரு. அதுக்கு மாதரா சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாரு. அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே நடக்காது. ஏன்னா என்னை விட பவர்ஃபுல்னு யாருமே இல்லை. ஒருவேளை அப்படி பவர்ஃபுல்லா யாராச்சும் என்ன ஃபேஸ் பண்ண வந்தா நான் அவங்கள விட பவர்ஃபுல்லா மாறி அந்த பர்சனை அழிச்சிடுவேன்னு மாதரா சொல்றாரு. ஓஹோ, நீ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளான்னு தாஜிமா கேட்குறாரு. ஆமான்னு மாதரா சொல்றாரு. சரி, அப்போ நீ ஏன் கூட ஃபைட் பண்ணு. என்ன நீ பீட் பண்ணிட்டா நான் நீ தான் பவர்ஃபுல்னு ஏத்துக்கிறேன்னு தாஜிமா சொல்றாரு. இதுக்கு மாதரா கொஞ்சம் கூட யோசிக்காம அக்செப்ட் பண்றாரு. இவங்க 2 பேருக்குமான ஒரு பயங்கரமான பேட்டில் இப்போ நடக்க போகுது. தாஜிமாவை சுத்தி ஒரு பயங்கரமான ஆரா கிரியேட் ஆகுது. இத மாதரா பார்த்து ஷாக் ஆகுறாரு. அது மட்டும் இல்ல, இதுவரைக்கும் மாதரா கூட சும்மா டைம் பாஸ்க்கு ஸ்பாரிங் பண்ண தாஜிமா இப்போ முதல் முறையா அவரோட மங்கெக்கியோவை ஆக்டிவேட் பண்றாரு. மாதரா அப்போதான் முதல் முறையா மங்கெக்கியோ ஷேரிங்கனோட எபிலிட்டிஸை பார்க்கறாரு. இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் தாஜ்மாவை சுத்தி கிரியேட் ஆன ஆரா மேலும் மேலும் பில்ட் ஆகிட்டே போகுது. ஒரு கட்டத்துல ஒரு ஹியூமன் ஸ்ட்ரக்சரை அது எடுக்குது. ஒரு மிகப்பெரிய சாக்ரா அதுல இருந்து வர்றத மாதரா சென்ஸ் பண்றாரு. ஆமா, இவ்வளோ நேரமும் இவர் பார்த்தது தாஜிமாவோட சூசனோவை தான். இதையும் மாதரா இப்போதான் முதல் முறையா பார்க்கறாரு. இவருக்கு அகைன்ஸ்டா மாதரா கிட்ட இருக்கிறது அவரோட குட்டி நைஃப் தான். இதை வச்சு நீ என்ன பீட் பண்ண போறியான்னு தாஜிமா கேட்கிறாரு. மாதரா என்ன பண்றதுன்னே தெரியாம முழிக்கிறாரு. மாதரா, இப்போ நீ பார்க்குற இந்த டெக்னிக் பேர் தான் சூசனோ. உச்சியா கிளானோட அப்சல்யூட் ப்ரொடெக்ஷன் வாலா இது இருக்கு. இதை தாண்டி யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது. எந்த ஜுட்ஸுவும் இதுக்கு மேல ஒர்க் ஆகாது. நீ தான் பவர்ஃபுல் பீயிங் ஆச்சே. இப்போ சொல்லு, உன்னோட ஆப்பனன்ட் இந்த மாதிரியான எபிலிட்டிஸை உனக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணா நீ என்ன பண்ணுவ? இதுல இருந்து எப்படி தப்பிப்பன்னு தாஜிமா கேட்கிறாரு. கேட்கறதோட நிறுத்தாம தாஜிமா உண்மையாவே மாதராவை அட்டாக் பண்றாரு. மாதரா என்ன பண்றதுன்னு தெரியாம ஓடுறாரு. இவ்வளோ பெரிய சாக்கர் அவட்டாருக்கு ஒரு சின்ன வீக்னஸ் கண்டிப்பா இருக்கும். அதை பார்த்து அழிச்சா இந்த சூசனோ பிரேக் ஆகிடும்னு மாதரா நினைக்கிறாரு. தாஜிமாவோட சூசனோவை நல்லா அப்சர்வ் பண்றாரு. மாதராக்கு அதுல எந்த விதமான ஒரு ஓப்பனிங்ஸும் இருக்கிற மாதிரி தெரியல.
அதனால மாதரா அவரோட ஃபயர் ஸ்டைல அங்கங்க யூஸ் பண்றாரு. பட் இதுவும் மாதரா நினைச்ச அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. அந்த சூசனுக்கு ஒரு கீறல் கூட ஏற்படல. கடுப்பான மாதரா அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காரு. அந்த சூசனவும் அவரை துரத்திக்கிட்டே இருக்கு. அப்போதான் மாதரா இந்த சூசனோ டிரான்ஸ்பரண்டா இருக்கிறத நோட் பண்றாரு. ஒருவேளை இந்த சூசனோவை கொஞ்சம் பவர் கொடுத்து அடிச்சா பிரேக் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு மாதரா நினைக்கிறாரு. அதுக்கேத்த மாதிரி மாதரா அங்கேயும் இங்கேயும் ஓடி சூசனோவை டிஸ்ட்ராக்ட் பண்ணி திடீர்னு ஏர்ல பறக்கிறாரு. அந்த சூசனோவோட மண்டையிலேயே உச்சியா கிளானோட ஒரு ட்ரேட்மார்க் கிக்க விடுறாரு. பட் சூசனோக்கு எதுவுமே ஆகல. பட் மாதராவோட கால் தான் செம்ம அடி வாங்குது. இதெல்லாம் உள்ள இருந்து டாஜிமா பார்த்துட்டு இருக்காரு. இவன் என்னென்னவோ பண்றானே, ஒருவேளை நம்ம தான் இவங்கிட்ட இருந்து ரொம்ப அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம் போலன்னு யோசிக்கிறாரு. மாதரா பண்ண இந்த டம்மஸ்ட் அட்டாக்கால தான் டாஜிமா இப்படி யோசிக்கிறாரு. இந்த ஒரு அட்டாக்ல தான் மாதரா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. இந்த வேர்ல்ட்ல நம்மளை விடவும் பவர்ஃபுல்லான சில விஷயம் இருக்கு. நம்ம தான் டாப்புன்னு நான் நினைச்சது ரொம்ப ரொம்ப தப்பு. யாரையும் இனிமே வீக்குன்னு அவங்க கூட ஸ்பேர் பண்றதுக்கு முன்னாடியே முடிவெடுக்க கூடாதுன்னு மாதரா நினைக்கிறாரு. ஆனாலும் நான் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். எப்படியாவது இந்த சாக்ரா மான்ஸ்டரை நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு மாதரா ஒரு ஸ்மோக் பாம்பை போட்டு எஸ்கேப் ஆகுறாரு. இதை பார்த்த டாஜிமா தோல்வியை ஒத்துக்க வெக்கப்பட்டுட்டு மாதரா இப்படி ஒளியறதா நினைக்கிறாரு. சரி, இவன் எங்க போய் ஒளிஞ்சான்னு தெரிஞ்சுக்க அவரோட ஷேரிங் என்ன ஆக்டிவேட் பண்றாரு. பார்த்தா அவரால் மாதரா எங்க இருக்காருன்னே கண்டுபிடிக்க முடியல. ஆமா, ஷேரிங்கனால கூட கண்டே பிடிக்க முடியாத ஒரு ஸ்மோக்கை தான் மாதரா இப்போ யூஸ் பண்ணி இருக்காரு. இதை பார்த்து டாஜிமா ஷாக் ஆகுறாரு. அப்போ இவன் பேட்டிலுக்கு பயந்து ஓடல, ஒரு பிளானோட தான் ஒளிஞ்சிருக்கான்னு புரிஞ்சுக்கிறாரு. இதனால மாதரா ஒரு பெரிய அட்டாக்கை ரெடி பண்ணிட்டு இருக்கிறதா இவர் சென்ஸ் பண்றாரு. ஓகே, நீ ஏதோ ஒரு பெரிய அட்டாக்கை பண்ண போற மாதிரி இருக்கு. நான் அதுக்காக வெயிட் பண்றேன். ஆனா உன்னோட இந்த ஒரு அட்டாக் என்னோட சூசனோவை சாய்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு அட்டாக்கா அது இருக்கணும்னு டாஜிமா சொல்றாரு. காட்சிகள் மாறுது. மாதரா அவரால இப்போ என்ன பண்ண முடியும்னு பார்க்கறாரு. அவர்கிட்ட சில எக்ஸ்ப்ளோசிவ் டேக்ஸ் மட்டும்தான் இருக்கு. இதை வச்சு எப்படி அந்த சாக்ரா மான்ஸ்டரை சாய்க்கிறதுன்னு மாதரா யோசிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது அவருக்கு ஒரு ஐடியா வருது. அந்த இடம் ஒரு வார் நடக்கக்கூடிய இடம்ங்கிறதால நிறைய துண்டு துண்டான மரங்கள் கிடக்குது. அதுல ஒரு மரத்துண்டை எடுத்து அதுல எக்ஸ்ப்ளோசிவ் டேக்ஸை மாதரா மாட்டுறாரு. இதுக்கு நடுவுல ஒரு பெரிய மரத்தை கண்டுபிடிச்சு அதுல லப்பர் மாதிரி இருக்கிற இந்த துணியை கட்டுறாரு. இந்த துணியில ஏகப்பட்ட கட்டைகளை இவர் லோட் பண்றாரு. இந்த கட்டைகளுக்கு பின்னாடி மாதரா இருக்காரு. இப்போ இந்த கட்டைகளை அப்படியே பின்னாடி இழுத்து அந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணி மாதரா டாஜிமாவை நோக்கி அப்படியே ஏர்ல போறாரு. கிட்டத்தட்ட ஸ்லிங் ஷாட் மாதிரி மாதரா இதை யூஸ் பண்றாரு. அந்த கட்டைகள்ல ஒன்று சூசனோ மேல படுது. இதை ஈஸியா சமாளிக்கலாம்னு நினைச்சு டாஜிமா அதை பிடிக்க அது அப்படியே வெடிக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்டைகள் இப்போ அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு. இந்த எல்லா கட்டைகளும் வெடிச்சா சூசனோ கண்டிப்பா பிரேக் ஆகிடும். அதுக்கப்புறம் சூசனோவோட மேல் பக்கத்துக்கு ஏறி அவங்க அப்பாவை டிஃபீட் பண்ணலாம்ங்கிறது தான் மாதரா போட்ட பிளானா இருக்கு. பட் அங்க இது நடந்துச்சான்னு கேட்டா அதுதான் இல்ல. டாஜிமா அவரோட ஸ்வாடை யூஸ் பண்ணி அடுத்தடுத்து வந்த எல்லா கட்டைகளையும் அடிச்சு பறக்க விடுறாரு. மாதராவோட எக்ஸ்ப்ளோசிவ் லாக்ஸ் எல்லாம் அப்படியே வானத்திலேயே வெடிக்குது. டாஜிமே அசால்ட்டா மாதராவோட ஃபைனல் மூவை பிரேக் பண்ணிட்டாரு. இதுக்கு மேல மாதரா கிட்ட எந்த விதமான மூவ்ஸும் இல்ல. டாஜிமா மாதராவை நோக்கி வராரு. அடுத்து இவரு என்ன பண்ண போறாரு? மாதராவால அவருடைய அப்பாவை ஜெயிக்க முடிஞ்சிச்சான்னு தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட் எபிசோட் வர வெயிட் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபைட்ல டாஜிமா ஜெயிப்பாரா இல்ல மாதரா ஜெயிப்பாரா? உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களை வேற வீடியோல சந்திக்கிறேன்.